ஹாய் மக்களே, இது ஒரு சின்ன பிஸ்னஸ் vlog 3 வீடியோ. ப்ரீவியஸ் vlogல ஒரு ஹோல்சேல் டீலர் நம்மளை சீட் பண்ணியிருப்பார். அதனால் இந்த டைம் நம்மளே போய் பழம் எடுத்துக்கலாம், அப்புறம் பிரியாணி எல்லாம் எடுத்துக்கலான்ட்டு நாங்களே கிளம்பிட்டோம். இது தேர்ட் டைம் இன் கேரளா. பிளேஸ் பார்த்தீங்கன்னா குன்றை. மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரியாணி எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஒரு வீட்டில் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 2 மூட்டை சேர்த்ததுக்கப்புறம் சரி சாப்பிட்றலான்ட்டு போயிட்டு ஆப்பம், முட்டைக்கறி, கடைக்கறி எல்லாமே சாப்பிட்டு மறுபடியும் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரே வீட்டில் 4 பிரியாணி எல்லாம் இருந்தது. அப்புறம் லேடரும் இருந்தது. ஈஸியாக ஏறி டக்குன்னு வெட்டி கீழே போட்டு சாக்கில் அடைச்சாச்சு. 4 மூட்டை சேர்ந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற சேட்டா கட்டஞ்சாயை போட்டு கொடுத்தாரு. அதை அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு குன்றையில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல. அவர் பேர் சாய் கிருஷ்ணன். அவர் நம்மளை பார்க்க வந்திருந்தார். அவரும் ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு கூட்டு போனாங்க, ஃபேமஸ் கடைன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு புரோட்டா, இடியாப்பம், அப்புறம் மட்டன் கறி இது எல்லாமே சாப்பிட்டு அவரே பில் பே பண்ணிட்டாரு. பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காப்புல. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த மட்டன் கறி அவ்வளோ டேஸ்ட்டு. கூட போயிட்டு சிஇஜி காலேஜ் கொல்லத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அவர் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் சுற்றிட்டு வந்துட்டோம். லேட் நைட் அங்கே இருக்கிற ஒரு புரோட்டா கடைக்கு போயிட்டு புரோட்டா பீஃப் சாப்பிட்டோம். டே 1ல் பிரியாணி லீஃப் மட்டும் தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் டே பலாப்பழம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அங்கே இருக்கிற ஒரு கடையில் தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கவே. நம்ம சின்ன வயசில் அதெல்லாம் வாங்கியிருப்போம்ல, அதை பார்த்துட்டு இருந்தேன். மர ஏறி வந்தாச்சு. நாங்கள் அப்படி எல்லோரும் சாப்பிட்டு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ பலாப்பழம் இறக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கயிறு பிடிச்சி இறக்கிட்டு இருக்காப்புல, உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருப்பாப்புல. நம்மளால் மர ஏறிக்கு புதுசுனால பொறுமையாகவே இறக்கு பார்த்துக்கலான்ட்டு பொறுமையாக கயிறு கட்டி ஒரு பழமாக இறக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மொத்தமாக சேர்த்து ஒரே வீட்டில் 50 பழத்துக்கு மேலே இருந்துச்சு. அந்த வீட்டில் இறக்கியாச்சு. அங்கே இருக்கிற சேச்சி நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்க. ஏன்னா மீன் குழம்பு, பலாக்கா கூட்டு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஒரு 2 வீடு பேலன்ஸ் இருந்தது. அங்கேயும் போயிட்டு பலாப்பழத்தை இறக்கி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் நைட் ஆயிடுச்சு. பிக்கப் கூட்டு எல்லா பழத்தையும் கலெக்ட் பண்ணி ரோடு கொண்டு வந்துட்டோம். பசி ஆயிடுச்சு. அதான் புரோட்டா, பீஃபு கொளுத்தி எரிஞ்சாச்சு. என்னென்னா நாங்கள் சாட்டர்டே நைட்டு தான் பழத்தை கொண்டு வந்தோம் மெயின் ரோட்டுக்கு. சண்டே லீவுனால லோடு வண்டியே வரல. அதனால் நைட்டு ஃபுல்லாக அந்த ஷெட்டுக்குள்ளே தான் படுத்து கிடந்தோம். அப்புறம் மார்னிங் ஒருத்தர் வந்தார், நல்ல வேளை நம்ம நேரத்துக்கு நின்னார். அவர் வண்டியில் ஏற்றி போட்டு கொண்டு போயிட்டுருக்கோம் ஸ்பாட்டுக்கு. வந்துட்டு ஆர்டர் வைஸாக ஒன்று எல்லா பழத்தையும் இறக்கி வச்சுட்டு இருந்தோம். டிரைவர் என்னாச்சு, நல்லா என்னாச்சு, அவர் வேற எங்கேயோ போகிறேன்னு சொன்னார். நான் தான் இங்கே நான் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கே கூட்டு வந்து இறக்கிட்டேன். இறக்குன ஒரு 5 நிமிஷத்துலேயே கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க. 1 மணி நேரத்துலேயே ஒரு 50-60 பழம் விற்றுருச்சு. நம்ம கொண்டு வந்த பிரியாணி எல்லாத்தையுமே கஸ்டமரோட வீட்டுக்கு போயிட்டு நாங்களே கீழே எல்லாத்தையும் தட்டி விட்டுருவோம். லாஸ்ட்டாக கஸ்டமர்ஸ் வீட்டில் பிரியாணி லீஃப் எல்லாத்தையும் இறக்கி முடிச்சிட்டோம். கொண்டு வந்த பலாப்பழம் எல்லாமே நல்லாவே சேல் ஆகிட்டு இருந்தது. இதோட இந்த vlog முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.